பிரைஸ் தி லார்ட். ஜீசஸ் இன் மீ மினிஸ்ட்ரி சார்பாக உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த 52 நாள் முழங்கால் யுத்த ஜெபத்துல இன்றைக்கு ஆண்டவர் உங்களோட பேசுகிற வார்த்தை என்னாகும் 14ஆம் அதிகாரம் 9வது வசனம். கர்த்தருக்கு விரோதமாய் மாத்திரம் கலகம் பண்ணாதிருங்கள். அந்த தேசத்தின் ஜனங்கள் நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. அவர்கள் நமக்கு இரையாவார்கள். அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகி போயிற்று. கர்த்தர் நம்முடனே இருக்கிறார். அவர்களுக்கு பயப்பட வேண்டியதில்லை என்றார்கள். ஆமனுக்கு பிரியமான தேவச்சனமே, இஸ்ரவேல் ஜனத்தை போல நம்ம கர்த்தரோட வார்த்தையின் மேல நம்பிக்கையற்ற நிலைமையில் நம்ம நிற்கிறோம். இன்றைக்கு அநேகர் கர்த்தருடைய வார்த்தையை நம்பி அதை சுதந்திரப்படியாக அநேக துவக்கங்களை நோக்கி போய்கிட்டு இருக்கீங்க. கர்த்தர் உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணி அதை செய்ய சொல்லி உங்களை லீட் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்கிறாரு. கவனமா இருங்க. கர்த்தர் இந்த நாட்கள்ல உங்களை எச்சரிக்கிறார். பின்பு அந்த காரியத்தை நீங்க துவங்கும் போது கர்த்தர் உங்களுக்கு சொன்னார்னா அதுல கான்பிடென்டா இருங்க. பாருங்க, யோசுவாவும் காலேபும் அந்த இவர்களோட சேர்ந்து ஒரு 10 பேர் சேர்ந்து போனாங்க. மொத்தம் 12 பேர் சேர்ந்து அந்த தேசத்தை சுத்தி பார்க்க போனாங்க. எல்லாரும் ஒண்ணு போலதான் திரும்பி வந்தாங்க. ஆனா அந்த 10 பேருக்குள்ள பிசாசான வஞ்சித்தான். எப்படின்னா, எண்ணங்கள் இவ்வளவு பெரிய ராட்சதர் இருக்கான்னு சொல்லி அவங்க பார்த்து வியப்பா பார்த்து அவங்க பயந்துட்டாங்க. அவங்களுக்குள்ள அந்த இவங்கெல்லாம் நீங்க மேற்கொண்டு முடியுமா, நம்மளால மேற்கொள்ள முடியுமா, அவங்களுக்குள்ளேயே அவங்களுக்குள்ள ஒரு யோசனைய பிசாசு ஒரு ஸ்கிரீன் பிளே பண்ணி விட்டான். அதனால அவங்க என்ன பண்ணாங்க, அவங்க பார்த்த ஸ்கிரீன் பிளேவை அப்படியே ஜனங்கள் மத்தியில சொல்லி தேவ தூஷணத்தை அவங்க பரவிட்டாங்க. அதாவது அந்த இடத்துல துர்ச்செய்தியை பரவினார்கள் சொல்லி 13ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்குது பாருங்க. அப்ப அவங்க அப்படிப்பட்ட காரியங்களை அவங்க செய்யற மாதிரி இன்னைக்கு நம்ம கூட அநேக ஜனங்கள் இருக்கிறாங்க. உண்மைதானே? நம்ம ஏதாவது ஒரு காரியத்தை முயற்சி பண்ணும்போது நெகட்டிவா சொல்றது இல்ல, அவங்களுக்கு அதை குறிச்சு ஒரு ஐடியாவே இருக்காது. ஆனா ஆலோசனை கொடுக்கறேன்ற பேர்ல அவங்க நமக்கு ஆலோசனை கொடுப்பாங்க. அது அவங்களுக்கு ஒரு ஐடியாவும் இருக்காது. அது எல்லாம் அவங்களுக்கு தோன்றத நம்ம கிட்ட சொல்றாங்க, அவ்வளவுதான். அவங்களுக்கு அது எப்படி நடக்கும்ன்ற ஒரு பிளஸ் தெரியாது அவங்களுக்கு. கர்த்தர் உங்களோட வாழ்க்கையில செய்யற எல்லா அற்புதத்துக்காண்டி நீங்க நன்றி சொல்லுங்க. ஆண்டவர் உங்களோட வாழ்க்கையில செய்யற எல்லா நன்மைகளுக்காண்டி நன்றி சொல்லுங்க. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வார்த்தையை நல்லா பிடிச்சுக்கிட்டு அதற்காண்டி நீங்க ஸ்தோத்திரம் சொல்லுங்க. புதிய காரியத்தை உங்களுக்கு துவங்குறாரா, இதோ நான் புதிய காரியங்களை செய்கிறேன்னு உங்களுக்கு வார்த்தை கொடுக்குறாரா, அதற்காண்டி உங்களுக்கு ஒரு லீடிங்கும் கொடுத்து ஒரு பிளேஸுக்கு உங்களை இன்ட்ரோ பண்றாரா, தைரியமா போங்க. கர்த்தர் நிச்சயம் உங்களுக்கு உதவி செய்வார். அதை காண்பித்த கர்த்தருக்கு அதை சுதந்திரிக்க வைக்கவும் வல்லமை உண்டு. அதைத்தான் யோசுவா அந்த ஜனங்கள் மத்தியில சொல்றாரு. அவங்களுக்கு பயப்படாதீங்க, அவங்க நமக்கு இரையாவாங்க, கர்த்தர் நம்ம கூட இருக்கிறாரு, அவங்கள காத்த நிழல் அவங்கள விட்டு போயிருச்சு அப்படின்னு சொல்லி இவ்வளவு விசுவாசமா பேசுறாரு. ஆனா அவங்களோ அவனை கல்லறியும்படியாக பிசாசால வஞ்சிக்கப்பட்டாங்க. அப்பதான் கர்த்தரோட மகிமை அவங்களை காக்கும்படியாக கூடார வாசல்ல இறங்கினது. அப்ப பாருங்க, கர்த்தர் உங்களை காக்கும்படியாக உங்களோடு கூட இருக்கிறார். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்களுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா அவர் நிப்பாரு. அந்த ஜனங்கள் பேசும் பொழுதும் கர்த்தர் கவனிச்சுக்கிட்டே தான் இருந்தாரு. அவங்க எண்ணங்களையும் கர்த்தர் கவனிச்சுக்கிட்டு தான் இருந்தாரு. அவங்களோட செயல்பாடுகளை கர்த்தர் பார்த்துக்கிட்டே இருந்தாரு. சில நேரங்கள்ல நம்ம கர்த்தர்ட்ட கேட்கும்போது எந்த பதிலுமே இருக்காது. நம்ம அந்த சூழ்நிலையில என்ன சொல்றோம் என்ன பேசுறோன்றத கர்த்தர் கவனிச்சு பாக்குறாரு பாருங்க. அப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் பேசுறதையும் கேட்டிருந்தாரு கர்த்தர். யோசுவா காலேபு பேசுறதையும் கர்த்தர் கேட்டிருந்தாரு. அப்ப இவங்க 2 பேர் பேசுறத கர்த்தர் கேட்டு இவர்களை காக்கும்படியாக கர்த்தர் அந்த கூடாரத்துல இறங்கினார். இன்றைக்கு உங்களை காக்கும்படியாக கர்த்தர் அந்த கூடாரத்துல இறங்கினது போல இன்றைக்கு உங்களோடு கூட கர்த்தர் இருக்கிறார். உங்களை பாதுகாக்கும்படியாக, அது ஆபத்தான இடமாவே இருந்தாலும் கர்த்தர் உங்களை பாதுகாக்கும்படியாக கர்த்தர் உங்க கூடவே இருக்கிறார். உங்களுக்காண்டி அவர் வருவார். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை காப்பாற்றின தேவன், யோசுவாவை காப்பாற்றின தேவன் உங்களையும் காப்பாற்ற அவர் வல்லவராய் இருக்கிறார். ஆமீன். எப்பேற்பட்ட கலக்கமான சூழ்நிலை இருந்தாலும் சரி, கர்த்தர் இதுவரைக்கும் உங்களுக்கு செஞ்ச நன்மையை நினைச்சு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. அந்த பயம் உங்களுக்கு விட்டு எங்க போகுதுன்னே தெரியாது. நிச்சயமா எங்களுடைய ஊழியத்துல இப்படிப்பட்ட காரியங்கள் நாங்க செய்யறதுனாலதான் பயமின்றி நாங்க ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அநேக சாட்சி சொல்லியிருக்கிறாங்க, ஸ்தோத்திரம் சொல்லும் போது பயம் எங்க போகுதுன்னு தெரியல பாஸ்டர் சொல்லி இருக்கிறாங்க. நிச்சயமா நான் சொல்றேன், நீங்களும் ஸ்தோத்திரம் பண்ணி பாருங்க. ரொம்ப பயமான சூழ்நிலை இருக்கட்டும், கர்த்தர் உங்களுக்கு செஞ்ச எல்லா நன்மையிலுக்காண்டி ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருங்க. அழுது புலம்பாதீங்க. கர்த்தர் நிச்சயம் அந்த பயத்தை ஓட வைப்பாரு, நிச்சயம் செய்வாரு. அவர் உங்களுக்கு செஞ்ச நன்மையெல்லாம் நினைச்சு ஆழமா யோசிச்சு நினைச்சு பார்த்து கர்த்தருடைய நன்றி நிறைந்த இருதயத்தோட நன்றி ஸ்தோத்திரம் சொல்லி பாருங்க. கர்த்தர் நிச்சயம் உங்களை அதுல இருந்து விடுதலை ஆக்குவார். ஆமென். நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நல்ல வேலையை நன்றி செஞ்சுக்கிறோம்.
நீர் கொடுத்த வார்த்தைகளுக்காக நீ நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஆண்டவரே, நாங்கள் விசுவாசமாய் சூழ்நிலை மத்தியில நிற்க பேச ஆண்டவரே கர்த்தர் உதவி செய்யுங்க. ஆண்டவரே, அழைத்தவர் நீர் உண்மையுள்ளவர். எங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணி எங்களை ஒரு இடத்துக்கு நீங்க அனுப்புறீங்கன்னு சொன்னா அது நீங்க எங்களுக்கு சுதந்திரிக்கவும் செய்வீங்க ஆண்டவரே. அதற்கு உமக்கு வல்லமை உண்டுன்னு சொல்லி நாங்க விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே, இது கேட்கிற ஒவ்வொரு ஜனங்களும் ஆண்டவரே, சில ஜனங்கள் முயற்சி பண்ணணும்னு நினைக்கிறாங்க, ஆனா சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் தடுத்து நிக்கிறாங்க ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால அவர்கள் எல்லாவற்றையும் திசை திருப்பி கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிற பாலும் தேனோட நலம் விசாலமான தேசத்துல ஆண்டவரே அவரை கொண்டு போய் விடும்படியா நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, நீங்க இந்த ஜனங்கள் மேல பிரியமா இருக்கிறதுனால ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினால எல்லா தடைகள் விலகி போகட்டும். எதிர்மறை எழும்பி இருக்கிற ஆண்டவரே, உங்களுடைய குடும்பத்துக்கு விரோதமாக, உங்களுடைய ஊழியத்துக்கு விரோதமாக, என்னுடைய பிசினஸ்க்கு விரோதமாக எழும்பி இருக்கிற எல்லா பாதாளத்தின் வல்லமைகளை இயேசுவின் நாமத்தினால் கடிந்து கொண்டு அப்புறப்படுத்தி ஜெபிக்கிறேன்ப்பா. கர்த்தர் அற்புதமாய் நடத்துங்க ஆண்டவரே. சுதந்திரிக்க உதவி செய்யுங்க. இயேசு நாமத்தின் நல்ல பிதாவே, ஆமென்.